அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பெரிய புராண கதைகளை நாம் பல பகுதிகளாக பார்த்து வருகிறோம். அதிலே எரிபத்த நாயனார் என்ற ஒரு நாயனாரை பற்றி பார்த்திருந்தோம். அந்த நாயனாருடைய புராணத்திலேயே மற்றொரு நாயனாருடைய வரலாறும் சேர்ந்திருக்கக்கூடியது ஒரு சிறப்பு. இப்படி பெரிய புராணத்திலே சமகாலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் என்று தனித்தெடுத்து பார்த்தால் அதிலே ஒவ்வொருவரும் வெவ்வேறு காரணங்களாலே ஒவ்வொருவரோடு ஒருவர் கலந்து அந்த கதைகள் ஒன்றோடொன்று முட்டிமோதி செல்லக்கூடியதாய் அமைந்திருக்கும். அந்த விதத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நாயன்மாருடைய புராணத்திலே வேறொரு சிவனடியார், ஒரு நாயன்மார், இப்படி இரண்டு பக்தர்களுடைய கதையும் கலந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்க போகிறோம். கருவூர் என்ற தொன்மையான நகரம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கரூர் நகரம் பசுபதீஸ்வரராக இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம். கருவூர் ஆநிலை என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி துதித்த திருத்தலம். அந்த தொன்மையான நகரம் சோழர்களுடைய தலைநகரமாக சில காலங்கள் இருந்து வந்துள்ளது. நமக்கெல்லாம் பிரபலமாக தஞ்சாவூர் சோழர்களுடைய தலைநகரம் என்று தெரியும். பிற்காலத்திலே கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒன்றை ராஜேந்திரன் ஏற்படுத்தி அதை தலைநகரமாக வைத்திருந்தான் என்பது தெரியும். இது தவிர திருவாரூர், காவேரி பூம்பட்டினம், திருச்சி மாநகரத்தின் உள்ளே ஒரு பகுதியாக இன்று இருக்கக்கூடிய உறையூர், கரூர் போன்ற நகரங்களும் வெவ்வேறு காலங்களிலே சோழ மன்னர்களினுடைய தலைநகரங்களாக இருந்து வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த ஒரு காலத்தில்தான் கருவூர் தலத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் ஒரு சோழ மன்னர். இவருடைய பெயர் மிகவும் வித்தியாசமானது. பெயரிலேயே நெடுதூழி காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய புகழையே பெயராய் கொண்டிருந்தார். ஆம், அவருடைய பெயர் புகழ்ச்சோழ நாயனார். அவருடைய அரசாட்சியிலே அறம் சிறப்பு பெற்று விளங்கியதாம். சிவதர்ம காரியங்கள் அநேகம் நடந்தன. அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் அந்த கரூர் தலத்திலே சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு பக்தர், இந்த சிவகாமி ஆண்டார் எரிபத்த நாயனாருடைய புராணத்தை நாம் நம் நிகழ்ச்சியிலே இதற்கு முன்பே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் அதை சுருக்க சொல்லிவிட்டு புகழ்ச்சோழருடைய கதைக்கு செல்லுகிறேன். இந்த சிவகாமி ஆண்டார் நாள்தோறும் நந்தவனத்திலிருந்து பூக்களை பறித்து பூக்குடலையிலிட்டு அதை மாலைகளாக தொடுத்து பசுபதீஸ்வர பெருமானுக்கு பூசைக்கு கொடுக்கக்கூடியவர். அன்றைய தினம் மகாநவமி தினம், நவராத்திரியிலே 9வது நாள் சரஸ்வதி பூசை என்று கொண்டாடுகிறோமே, அந்த தினம் அன்றைக்கு பூப்பறித்து அந்த குடலையை தோளிலே சுமந்து கொண்டு சிவகாமி ஆண்டார் வீதியிலே வந்தார். அப்போது அந்த பக்கமாக வந்த பட்டத்து யானை, பட்டத்து யானை என்றால் அதற்கு அரசனை போன்றே அங்கே பெரிய ஆடம்பரம் மரியாதையெல்லாம் இருக்கும். மேலும் அதை ஓட்டி வரக்கூடியவர்களான பாகர்கள், யானை பாகர்கள், இவர்களெல்லாம் வீதியிலே வந்தார்கள். அந்த யானை கொஞ்சம் துஷ்டத்தனம் நிறைந்தது போலும் சிவகாமி ஆண்டார் கையிலே வைத்திருந்த அந்த மலர் கூடையை வலுவாகச் சென்று தன்னுடைய துதிக்கையினால் பற்றி இழுத்து அதிலே இருந்த பூக்கள் எல்லாம் கீழே சிந்தும்படியாக, மண்தரையிலே விழும்படியாக செய்து தன் கால்களாலே அந்த பூக்களை எல்லாம் மிதித்து அழித்தது என்று பார்க்கிறோம். இந்த நிலையில் அந்த காட்சியெல்லாம் அரங்கேறி இருக்க, அப்போது சிவகாமி ஆண்டார் தான் ஓலம் எழுப்பி சிவபெருமானுடைய திருநாமங்களை சொல்லி மனம் வருந்தி கதறி அழுதார். அந்த அழுகை சத்தத்தை கேட்டு அந்த இடத்தில் வந்து நின்றார் எரிபத்த நாயனார் என்ற நாயனார். அவருடைய கையிலே எப்போதும் ஒரு கோடாலி இருக்கும். சிவனடியார்களுக்கு யாராவது ஏதாவது துன்பம் விளைவித்தால் உடனடியாக தன் கையிலே இருந்த கோடாலியை எரிந்து அவர்களுடைய துன்பத்தை தீர்த்து கொடுப்பார். அது அவருடைய தனிச்சிறப்பு. அப்படி இந்த இடத்தில் வந்து பார்த்தபோது சிவகாமி ஆண்டார் ஒரு புறம் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அந்த யானை நிற்கிறது. அதன் காலடியிலே பூக்குடலையும் மிதித்து நசுக்கப்பட்ட பூக்களும் சிதறி கிடந்தன. இதையெல்லாம் பார்த்த எரிபத்தருக்கு ஒரு நொடி பொழுதில் நடந்தது என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. சிவகாமி ஆண்டார் நாள்தோறும் செய்யக்கூடிய அந்த சிவபூசைக்கு பூப்பறித்து வந்திருக்கிறார். இந்த யானை அவரிடமிருந்து அதை வலிய பறித்து அந்த பூக்களை எல்லாம் அசுத்தப்படுத்தி விட்டது என்பதை உணர்ந்தார். முதல் கோபம் யானையின் பேரில். ஒரு சிவனடியாருடைய தோளிலிருந்த பூக்குடலையை துதிக்கையால் போய் பற்றி வலுந்து பிடித்திழுத்து அதை அழித்தாயே என்ற கோபம். அதனால் கையிலிருந்த கோடாலி கொண்டு அந்த யானையின் துதிக்கையை அறுத்து வீசினார். அதை தடுத்து நிறுத்த 5 பேர் யானை பாகர்கள் வந்தார்களாம். 5 பேரையும் ஒவ்வொருவராக கொன்று குவித்தார். அத்தனை தூரத்திற்கு ஒரு கோவாவேசமா என்று கேட்டால், இவர்களெல்லாம் எப்போதும் நான் சொல்லுவேனே, அதன்படி செயற்கரிய செயல்களை செய்பவர்கள். அதனால்தான் பெரியவர்கள், அதனால்தான் இவர்கள் புராணம் பெரிய புராணம். அதனால் இந்த இடத்திலே நாம் சாமானிய தர்மமாக இருக்கக்கூடிய தர்மங்களை அந்த இடத்தில் போட்டு அலசி பார்த்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. இவர்கள் முப்போதும் சிவசிந்தனையிலேயே கலந்திருப்பவர்கள். அவர்களுக்கு கணக்கு சிவபெருமானுக்கு சூட்ட வேண்டிய மலர்கள் அங்கே சிதறி கிடக்கின்றன.
அதை செய்து வந்த அடியார் மனம் கலங்கி அழுது கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவருடைய துயரையும் தீர்க்க வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு அடிப்படை யோசனை. அதன்படிக்கு சிவகாமி ஆண்டாரினுடைய அந்த பூக்குடலையை அழித்த யானையையும் கொன்று அதை ஓட்டி வந்த பாகர்கள் ஐவரையும் வெட்டி வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். வெட்டி வீழ்த்தி அங்கே வீராவேசத்தோடு நின்றாராம். இந்த செய்தி தலைநகரத்தில் நடந்த முக்கிய செய்தி அல்லவா? பட்டத்து யானை கொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த செய்தி மன்னனிடம் சென்றது. அப்போது அங்கே மன்னராக இருந்தவர்தான் புகழ்ச்சோழர் என்ற அடியவர். அடியார்கள் என்னும் போது அவர்கள் ஆலய தொண்டு செய்து கொண்டும் அல்லது அந்த அளவில் இருந்து கொண்டிருக்கும் வரையிலும் சுலபமாக தங்களுடைய அந்த ஆலய தொண்டை இறை தொண்டை செய்து கொண்டு இருக்கலாம். அரசாட்சி செய்பவர்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு ஆன பொறுப்புகள் அதிகம். அத்தனை பிரஜைகளுக்கும் அவர்களை உள்ளடக்கிய அந்த நாட்டிற்கும் அரணிற்கும் அவர்களுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த சிறப்பிற்கும் எல்லாவற்றிற்கும் இப்போது இவர்கள்தான் பாதுகாவலர்கள். அந்த ஒரு நாட்டினுடைய அரசாட்சி என்பது எவ்வளவு கடினமான செயல். அதற்கு நடுவே அவர்கள் தாங்கள் பிழைக்காது, அறம் பிழைக்காது, அருகிருப்பவர்களெல்லாம் உண்மை சொல்பவர்களாக அமைத்து அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டியது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள், பல நிலைகளில் அவர்கள் சிந்தித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவரோ பரம சிவபக்தர். புகழ்ச்சோழர் பரம சிவபக்தர். சிவபெருமானை வழிபட்டு இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இறையடியார்களை வணங்கி என்று இருக்கக்கூடிய சிவபக்தர். அதனால் அவர் இந்த விஷயம் அறிந்தவர் ஓடிச் சென்றாராம் அந்த இடத்திற்கு. எந்த இடத்தில் இந்த யானை கொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு ஓடிச் சென்றார். அங்கே சிவகாமி ஆண்டார் அழுது கொண்டிருக்கிறார். எரிபத்தர் அருகே நிற்கிறார். 5 பாகர்கள் அங்கே கொல்லப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்க நடுவே மலை சரிந்தார் போல விழுந்து கிடந்ததாம் யானை. நடந்தவற்றையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்ட புகழ்ச்சோழர் எரிபத்தரை நோக்கி நடந்து சென்றார். அவர் முன்பாக பூமியிலே மண்டியிட்டு அமர்ந்தார். தலை கவிழ்ந்தார். இப்படி இந்த காட்சி என்று சொன்னாலே, அரசன் மண்டியிட்டான் என்று சொன்னால் அங்கே அந்த நாட்டினுடைய மாண்பு கேள்விக்குறியாக்கிவிட்டது. நாடு தோத்துவிட்டது. அறம் பாதுகாப்பதிலே அந்த நாடு பிழை செய்து விட்டது என்று பொருளாகிறது. தலைகவிழ்த்து நின்ற அந்த அரசன் தன்னுடைய உடைவாளை உருவி எரிபத்தரிடம் கொடுத்தானாம். ஐயா, இந்த தவறு இங்கே நடந்துவிட்டது. ஒரு சிவனடியார் அவருடைய பூசை தடைபட்டு விட்டதும் பூசை பொருட்கள் பாழாக்கப்பட்டதும் அந்த அடியார் மனம் கலங்கி அழும்படியாய் ஆகிவிட்டது. அதற்கு தண்டனை அந்த யானைக்கு கொடுத்தீர்கள். அதை கட்டுப்படுத்தாத யானை பாகர்களுக்கு கொடுத்தீர்கள். இன்னும் ஒருவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர் உள்ளார். அவரையும் நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றார். யாரதென்று கேட்டால் புகழ்ச்சோழர் தன்னையே காண்பித்து கொடுத்தார். இந்த நாட்டை அரசாட்சி செய்யும் நான், என் பட்டத்து யானை, அதை பார்ப்பவர்கள் என்று இவர்களையெல்லாம் சரியான வழியிலே அறிவுரைகள் சொல்லி வழிநடத்தியிருக்க வேண்டியது என் கடமை. அதிலிருந்து நான் பிழைத்து விட்டேன். ஆக அவர்களுக்கு மட்டும் தண்டனை போதாது, அந்த தண்டனை அடியேனுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த வாளை கொடுத்து, என் தலையையும் நீங்கள் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கொடுத்து சிவனடியார் கைகளால் இறந்துவிட்டு போக துணிந்து நின்றாராம் புகழ்ச்சோழர். பார்த்த எரிபத்தர், எப்போதும் கையிலே கோடாலி காம்போடு தவறு செய்தால் அவர்களை தண்டிக்கக்கூடிய எரிபத்தர், புகழ்ச்சோழரனுடைய அந்த பக்குவ நிலையை கண்டு அவரை வார தழுவிக்கொண்டு அந்த வாளை வீசினார். அவரை, ஐயா, உங்களுடைய சிறப்பு எத்தகையது என்று கொண்டாடினார். அப்படிப்பட்டவர் புகழ்ச்சோழர். எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் வரும்? தான் செய்த தவறை மற்றொருவர் பேரிலே சுமத்திவிட்டு அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள விழைபவர்கள் என்ற நிலையிலிருந்து மாறி, எனக்கு கீழே பணி செய்தவர்கள் அவர்கள் தப்பு செய்து அதனால் ஒரு துயரம் ஏற்பட்டு அதனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையில் அந்த தண்டனைக்கு மூலாதாரம் நான் தான், எனக்கன்றோ அந்த தண்டனை வந்திருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் புகழ்ச்சோழருடையது. அதற்கெல்லாம் ஒரு அதிதீவிர பக்குவ நிலை வேண்டும். அந்த நிலையோடு கூடியிருந்தார். அப்படி அவர் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தார். புகழ்ச்சோழருடைய ஆட்சியை பற்றி சொல்லும்போது, பிற்கால செப்பு பட்டயங்களிலே சோழர்கள் புகழ்ச்சோழரை எங்கள் குலத்திலே வந்தவர் என்று 63 நாயன்மார்களிலே ஒருவரான புகழ்ச்சோழரும் கோச்செங்கோட் சோழனும் 2 சோழ அரசர்கள் எங்கள் குலத்தில் வந்தவர்கள் இருவரும் அங்கே 63 ஒருவராக கருதப்படுகிறார்கள் என்பதை சிறப்பாக பாடிக்கொள்வார்கள். இது பல செப்பு பட்டயங்களிலே இந்த குறிப்பு வந்திருக்கக்கூடியதை பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்பு புகழ்ச்சோழருக்கு. சரி, அப்படி வாழ்ந்த புகழ்ச்சோழனுடைய அடுத்த காட்சிகள் என்னென்ன, அவர் வாழ்க்கையிலே நடந்த மீதி பாகங்கள் என்ன என்று பார்த்தால், மிக முக்கியமான மற்றொரு நிகழ்ச்சி இங்கே பேசப்படுகிறது. பெரிய புராணத்திலேயே இருவருடைய வரலாற்றிலும் 2 பேருடைய புராணத்திலும், புகழ்ச்சோழனுடைய புராணம் அவருக்கே தனியே ஒன்று உண்டு, அது தவிர நமக்கு எரிபத்த நாயனாருடைய புராணத்திலும் என்று இப்படி 2 புராணத்திலும் பேசப்பட்டிருப்பார் புகழ்ச்சோழர். இந்த நிலையில் இப்படி தொடர்ந்து ஆட்சி செய்து வந்த புகழ்ச்சோழர், அவருக்கு உட்பட்டு, புகழ்ச்சோழனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு அடிகன் என்ற பெயரிலே ஒரு குறுநில மன்னன் ஆட்சி செய்து வந்தானாம்.
பெரும்பாலும் இவன் அதியன் என்று அழைக்கக்கூடிய அந்த பழைய தமிழரசன் அவனுடைய நிலையாத்தான் இருக்க வேண்டும். அப்படி அதிகன் என்பது அவன் பெயர். அவன் ஆட்சி செய்து வந்திருக்கிறான். அந்த அதிகன் புகழ்ச்சோழருக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செய்வதாலே இவர்கள் நாட்டிற்கு வரி செலுத்த வேண்டியது என்று அவர்களுக்கு ஒரு கடமை உண்டு. அதன்படிக்கு அதிகன் வரி செலுத்த வேண்டும். ஆனால் வரி செலுத்தாது அவன் ஏய்த்து கொண்டிருந்தான். பார்த்தார் புகழ்ச்சோழர். பல முறை அறிவுரை சொல்லியும் கூட அதிகன் அவர் சொன்னபடிக்கு வரி செலுத்தாமல் தவறி வந்தான். அதனால் விதிப்படி, இதுதான் தர்மம், ஒரு பேரரசன் இருக்கிறான், அவனுக்கு உட்பட்டு சிற்றரசர்கள் அவர்களுடைய நாட்டை ஆட்சி செய்து கொள்வதற்கு என்று சில சலுகைகள் கொடுத்திருப்பார்கள். அதன்படிக்கு அவர்கள் இவர்களுக்கு வரி செலுத்த வேண்டும். இன்னென்ன நிலையில் உங்களிடம் செல்வங்கள் உண்டு, உங்களுடைய நாட்டிற்கு எங்கள் நாட்டிலிருந்து சாலைகள் செல்கின்றன, நீர்நிலைகள் இங்கிருந்து வரக்கூடியதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள், அதற்கு நாங்கள் இத்தனை பணம் தருகிறோம் என்றபடிக்கு வரி செலுத்த வேண்டும். அப்படி வரி செலுத்த தவறினால் அவர்களை எதிர்த்து பேரரசன் போர் தொடுப்பான். பலமுறை எடுத்துச் சொல்லியும் அதிகன் புகழ்ச்சோழர் சொன்னதின்படி வரி கட்டாமல் தவிர்த்து வந்தான். அதனால் அவன் பேரிலே போர் தொடுக்க ஆயத்தமானார். போர் தொடுக்க தொடங்கி போரும் நடைபெற்றது. புகழ்ச்சோழனுடைய படையோ சோழ பேரரசின் படை. அந்த பக்கம் நின்றது அதிகனுடைய சிற்றரசு. அதனால் இயற்கை விதிப்படியே அவர்கள் தோற்று போனார்கள். தோற்ற நாட்டிலிருந்து அவர்களிடமிருந்து அந்த வரிக்கான தொகை, அங்கே இருந்த மற்றைய கலைப்பொருட்கள் இவற்றையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்தார்கள். போர்க்களத்திற்கு வந்தார் புகழ்ச்சோழர். அரசராக தன் நிலையிலே அங்கிருந்து பெறப்பட்டு வந்த செல்வங்களை எல்லாம் பார்வையிட்டார். போர்க்களத்தினுடைய அந்த நிலையை பார்த்தார். எத்தனை தூரத்திற்கு எவ்வளவு பேர் இறந்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்ந்து கொண்டே வந்தார். வரிக்கான பணம் வந்துவிட்டதை அறிந்தார். அது தவிரவும் அங்கிருந்து பொன்னும் பொருளும் கொண்டு வரப்பட்டிருப்பதையும் அறிந்தார். இவற்றையெல்லாம் அங்கீகரித்து கொண்டே நடந்து வந்த புகழ்ச்சோழர் அந்த இடத்திலே அந்த போரில் மாண்டு போன எதிரி நாட்டு மன்னரினுடைய வீரர்கள், அடிகனுடைய வீரர்கள் தலை குவியலாக குவிக்கப்பட்டிருந்ததாம். போரிலே வெட்டி வீழ்த்தப்பட்ட சிரசுகள் எல்லாம் அங்கே ஒரு குவியல் போலே கிடந்ததாம். அதை ஆய்ந்து கொண்டே வந்தாராம் புகழ்ச்சோழர். அப்படி இருந்த அந்த குவியலை சுற்றி வந்தபோது ஓரிடத்தில் திடுக்குற்று நகராமல் சிலையாய் நின்றார். என்ன காரணம்? எல்லோரும் அதிர்ந்தார்கள். அரசர் நம்முடைய அந்த வெற்றியை கொண்டாடுவார் என்று பார்த்தால் இப்படி திடுக்குற்று நின்றாரே என்று அருகே சென்று பார்த்தால் அங்கே வெட்டி கிடக்கப்பட்ட தலைகளில் ஒரு தலை, ஒரு வீரனுடைய தலை திருநீறு தரித்து அக்கமாலையோடு காட்சி தந்ததாம். பார்த்த புகழ்ச்சோழர், ஆஹா, ஒரு சிவனடியார் போரில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார், சிவனடியாருடைய உயிரையும் சேர்த்து இவர்கள் பெற்றுவிட்டார்களே, அவர் உயிரை வவ்விவிட்டார்களே என்ற ஒரு துக்கம். அங்கே யானையை கொன்ற நிலையில் தன்னையும் கொல்ல வேண்டும் என்று போய் நின்றவர் இங்கே ஒரு சிவனடியார் கொல்லப்பட்டவுடன் தானே ஒரு முடிவெடுத்தார். தன்னுடைய மகனுக்கு அடுத்து பட்டம் கட்டி அவனை அரசனாக நியமித்துவிட்டு தான் தன்னுடைய அந்த அரச பதவி, அதனுடைய செல்வம் எல்லாவற்றையும் துறந்தார். நெற்றி நிறைய திருநீறு தரித்து கழுத்திலே அக்கமாலை அணிந்து கொண்டு ஒரு ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட தங்கத்தட்டிலே அந்த சிவனடியாருடைய தலையை வைத்துக்கொண்டு அதை தன் தலைமேலே சுமந்து கொண்டு தீயை மூட்டச் சொல்லி பஞ்சாட்சர மந்திரம் ஓதியபடி அந்த தீயை வலமாக வந்து இறுதியில் அந்த அக்கினி ஜுவாலையில் தானே தான் போய் கலந்தார் என்று சொல்லப்படுகிறது. அழைத்து சென்ற அந்த அடியாருடைய சிரசு அதையும் கொண்டு சென்றதற்கு காரணம் அவருக்கும் வீரஸ்வர்க்கம் அல்லது சிவனடி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவரோடு சேர்ந்து அந்த அக்னியிலே கலந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு புகழ்ச்சோழருடையது. இப்படி செயற்கரிய செயல்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் செய்த செயலையெல்லாம் நாம் செய்ய முடியாது. அவர்களுடைய சிறப்பை கொண்டாடி சிவனடியார்கள் சிறப்பை சிந்தித்து உய்வோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.